மீன்காரி அவளே தான் பேசிட்டு இருக்கா. மிளகாத்தூள் இவளுக்கு மட்டும்தான் அரைக்க தெரியும் போல்க. எங்க வீட்டுல நான் தான் அரைச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு நல்லா அரைப்பேன் தெரியுமா? நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லி தரேனே. அடுத்து சமையலுக்கு தேவையான எண்ணெய். இது தக்காளி, வெங்காயம். குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை வெட்டி வச்சுக்கிடுங்க. சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப ருசியா இருக்கும். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் வெட்டி வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் தேங்காயும் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்துக்கிடுங்க. இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளியை ஊற போட்டு வச்சிருக்கேன். எல்லா பொருளையும் நல்லா பார்த்துக்கிடுங்க. மீன்காரி எல்லாத்தையும் சொல்லிட்டா மீனுங்க. அத மறந்துட்டேன் பாரு, வைக்கதே மீன் குழம்பு. இந்தா இருக்குல்ல துண்டு மீன் எடுத்து வச்சிருக்கேன். சரி குழம்பு நான் தான் வைப்பேன். வைகி, நான் உனக்கு சொல்லி தாரேன். நாங்க இன்னைக்கு மீன்கறி மண்சட்டியில தான் வைக்க போறோம். மண்சட்டி மீன் குழம்புன்னு வச்சிருங்களா ரொம்ப ருசியா இருக்கும். முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும். பிறகு மண்சட்டி எடுத்து அடுப்பு மேல வைக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊத்த வேண்டியதுதான். எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்த்துட்டு கடுகு போட்டுருங்க. இவ எண்ணெய் சுடுறதுக்கு முன்னாடியே கடுகு அள்ளி தட்டிட்டா. அந்த பையன் அடுப்புல எங்க டக்குன்னு சுடுது. அதான் சரி சுட்டுருக்கானே அள்ளி தட்டினேன். அது வெடிக்க மாட்டேங்கி நான் என்ன பண்ண முடியும்? சுட்டுட்டானே, பார்த்துட்டு தான் போடணும். இனி அடுத்தது எப்போ போடணும்னு கரெக்டா சொல்லிட்டேன். இந்த மீன்காரி அவளுக்கு சமைக்க தெரியும்னு ரொம்ப தான் பீத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து வெந்தயம் தான் போடணும். வெந்தயம் தானே நான் இப்போ எடுத்து போட்டுறேன் பார். இங்க பாருங்க, அடுத்தது வெந்தயத்தை சேர்க்க போறோம். 2 வெந்தயம் போட்டாதான் நல்ல மணத்து கிடக்கும் மீன் குழம்பு. வெந்தயம் லேசா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போடணும். அடுத்து கருவேப்பிலை தான் போடணுமா மீன்காரி சொல்லிட்டா. வெந்தயம் கொஞ்சம் நேரம் வந்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்ட வேண்டியதான். தாப்பமண்டை, அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கு. சரி வெங்காயத்தை தானே இப்போ போடி பாரு. அடுத்து அந்த வெங்காயத்தை தான் எடுத்து போடணும் அந்த மீன்காரி சொல்லியா. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை எடுத்து உள்ள போட்டுருங்க. நல்லா வதங்குற வரைக்கும் பொறுமையா காத்துருங்க. நான் சொல்லி கொடுத்தாலும் இவ அரைகுறையா தான் செய்வா. நீங்க நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. மீன்காரி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் அடுப்புல தீ தள்ளிக்கிட்டே சமைக்கேன். என்ன குறை சொல்லிட்டு இருக்கியோ? நீ செய்யற வேலை அப்படிதானே இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், இதை நல்லா செய். இவ சொல்ற மாதிரி இல்ல, நான் நல்லா சமைப்பேன். எனக்கு நல்லா சமைக்க தெரியும். அடுத்து வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி எடுத்து போட்டுருங்க. பரவாயில்லையே, நீயே கரெக்டா சொல்லிட்ட. எனக்கு ஓரளவுக்கு மீன் குழம்பு நல்லா வைக்க தான் தெரியும். சரி நீயே சொல்லு. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு 2 உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரம் வதங்கிரும். எனக்கு எல்லாம் தெரியும். நல்லா வதங்கிடணும் வெங்காயமும் தக்காளியும். அதுக்கு பிறகு இந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்கு பத்தியில அதை எடுத்து உள்ள போட்டுறணும். அத அப்படியே போடக்கூடாது தாப்பமண்டை. தேவைக்கு தான் போடணும். ஆமா உங்க தேவைக்கு போட்டுக்கிடுங்க. அந்த மிளகாத்தூள் கூடயே சொத்தால மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கிடுங்க. நாங்க மஞ்சத்தூள் போட்டதை காட்டையில. இந்த தாப்பமண்டை 2 பீச்சியா தள்ளி போட்டுட்டா. நீ சொல்லவே இல்லை ஒழுங்கா. நீ தானே எல்லாம் தெரியாதுன்னு சொன்ன. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் டக்கு டக்குன்னு எடுத்து போடியெல்லாம் நீ சொல்லணும்ல. சரி, அடுத்து புளியை கரைச்சி ஊத்து. அடுத்து புளியை கரைச்சி ரெடியா வச்சுக்கிடுங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போனோடனே தான் கரைச்சி ஊற்றணும். புளியை ஊற்றின உடனே நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இப்போதான் குழம்பு கொதிக்குது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. பிறகு நாங்கள் தேங்காயும் சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சிருந்தோம் பத்தியில. அத நான் கூட சொன்னேனே அரைக்கிறதுக்கு. அத அம்மியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நாங்க மிக்ஸில தான் அரைச்சோம். இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாவளோ அப்படியே நீட்டி சொல்லிட்டு இருக்கா. சரி, என்ன பண்ணனு சீக்கிரம் சொல்லு. அந்த அரைச்சிட்டு வந்து பத்தியில சின்ன வெங்காயம் தேங்காய் பேஸ்ட். பேஸ்ட் இல்ல, அரைச்சே விழுது. ஆமா விழுது, ஆலமரத்துல இருந்து விழுது. இந்த மீன்காரி நீ ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. சமையல் தெரியும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன் என்கிட்ட. சின்ன வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்சுக்க பத்தியில அதை எடுத்து உள்ள போட்ட வேண்டியதுதான். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதி கொதிச்சா போதும். குழம்பு கொதிச்சிட்டு மீன் அள்ளி உள்ள போடு. ஆமா குழம்பு நல்லா கொதிச்ச உடனே மீன் எடுத்து உள்ள போட்ட வேண்டியதுதான். மீனை போட்டா எப்படி அழகா கொதிக்குது பாருங்க. குழம்பு நல்லா கட்டியா இருக்குங்க. இப்படி குழம்பு இருந்தாதான் மீன் குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி இருந்ததுன்னா குழம்பு அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்களும் இந்த மாதிரியே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்து நான் வச்ச குழம்புன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.